Hi friends, welcome to Tamil Info RH. இன்னைக்கு வீடியோல curd gravy எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ingredients எந்த அளவு அப்படிங்கறது எல்லாமே நான் வீடியோட எண்ட்ல ஸ்கிரீன்ல ப்ளே ஆகும். சோ வீடியோட எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துர்க்கேன். இது அதிகமாக புளிச்சிருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இது ரொம்பவே கெட்டியா இருக்கணுங்க. அப்பதான் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்ல லம்ஸ் இல்லாம mix பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு கரெக்ட்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடானதும் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. அதனால இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆவற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இன்னைக்கு தக்காளி சேர்க்க போறது கிடையாது, நம்ம தயிர் சேர்க்கிறதுனால. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. 4ல இருந்து 5 பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப குறைவு. இப்போ நம்ம ரெடி பண்ண தயிர் மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப கம்மி. ஸோ இது செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப குறைவு தாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் இதே தாங்க செஞ்சு பார்க்கணுன்னு உங்களுக்கே தோணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.